வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீதீப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அட்டகாசமான மீன் குழம்பு ரொம்ப சுவையா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை சிம்பிளா ஈஸியா சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பை செய்கிறதுக்கு நான் இங்கே 3/4 கிலோ நெய் மீனை சுத்தப்படுத்தி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மீன் குழம்பை செய்கிறதுக்கு நான் இங்கே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன். 4 சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கிறேன். 25 சின்ன பல்லு பூண்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 மூடி தேங்காவை நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி அரைச்சிக்கோங்க. இப்போது ஊற வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிச்சதும் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ 7லேருந்து 8 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற 4 சின்ன சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காய தக்காளி எண்ணெயில் நல்லா வேகணும். அப்போ தான் நம்ம குழம்புடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை இதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மிக்சர் ஜாருக்கு தண்ணி ஆட் பண்ணி இதுக்கு சேர்த்துக்கோங்க. நான் எந்த கப்பில் 1 கப் தேங்காய் விழுதை எடுத்துருக்கிறேனோ அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்களும் எந்த கப்பில் 1 கப் பேஸ்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். 10 நிமிஷம் மிதமான சூடில் அடுப்புலேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் ஆட் பண்ணுறதுனால குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு.
இப்போ இந்த மீன் நல்லா வேகணும். நான் இங்கே நெய் மீன் எடுத்துருக்கிறேன். இது சீக்கிரம் வெந்துடும். ஸோ நான் 6 நிமிஷம் மிதமான சூடில் வேக வச்சுருக்கிறேன். நீங்கள் எடுக்கிற மீனை பொறுத்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த மீன் குழம்பு உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீப் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சுவையான சமையலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஹேவ் a happy cooking day.